குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது நம்மளோட கவர்மெண்ட் கீழே, ரைட்? நீங்கள் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க? லேபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் செகண்ட் எனி அதர் கேன் டெல் one line regarding labor department and revenue department. What is mean by labor department and what is mean by revenue department? I need some other person want to tell. Anyone? Labor departmentல என்ன பார்த்தீங்க? Just tell it in Tamil or in English. What was you seen in labor department? Anyone? So okay, there are many departments in our government. So in that we last classes we seen about 2 departments. One is labor department, another one is revenue department. So labor department is basically tell about the labor welfare measures. So everything that you will be studying in the second year, that is HRM, the main concept. Then second one is the second one is in about revenue department. It was fully based on money. So money related occupation that was happening in the government, you will see everything regarding to that. So now we are in the education department. So you all know this department. மித்த டிபார்ட்மெண்ட் தெரியுதோ இல்லையோ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஓட எஜுகேஷன் மினிஸ்டர் யார்? who is the minister of பொய்யாமொழி? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரைட்? he was the சுடா பேர் சொல்லுங்க. what's your name? Be louder. தொண்டை எனக்கு தான் கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பீட்டர் செல்லத்துறை. What was his name? அன்பில் பொய்யாமொழி மகேஷ். அன்பில் பொய்யாமொழி மகேஷா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சிடா. ஸோ இவ்வளோ பேர்லாம் அவன் சொன்னதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தான், ரைட்? சிடா. ஸோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, everything was in the slide, even though you want to know everything, right? So before knowing that, you want to know what is mean by government. ஸோ ஒரு கவர்மெண்ட்னே என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி ஹவ் யூ வில் பி நோ, ரைட்? ஸோ கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிளாஸ். சப்போஸ் இஃப் அ ஃபேக்கல்ட்டி வாஸ் என்ட்ரிங் த கிளாஸ், வாட் வில் பி ஹேப்பன்? ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா விளையாடிட்டு இருக்கீங்க, ஹெச்ஓடி சார் வராரு, இல்லைனா வேறு யாராவது சார் உள்ளே வராங்க, மேம் வராங்க, வாட் வில் பி ஹேப்பன்? ஸோ யூ வில் ஸ்டாப் த ஃபைட், ரைட்? ஸோ அடுத்து என்னமோ அவங்கவுங்க பிளேஸில் போய் செட்டில் டவுன் ஆகன்னு தான் பார்ப்பீங்க. திருப்பி அதோட பேச்சை கண்டினியூ பண்ணணும்னு பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்போ எதுக்கு அந்த இடத்துல வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? ஒரு ஃபேக்கல்ட்டி வராங்க, யுவர் ஃபைட்டிங், யுவர் ஸ்டாப் த ஃபைட். வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர்? ஸோ ஒன் கண்ட்ரோலிங் வாஸ் தேர். ஸோ நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் பனிஷ், இல்லைனா வி வில் கெட் ஸ்கோல் ஃப்ரம் த மேம் ஆர் சார்னு உன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வீட்டில் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லைனா உங்களோட சிஸ்டர் பிரதர்ஸோட பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ரைட்? அப்படி போயிட்டுருக்கும்போது அடிக்க போகிறீங்க, அப்போ அடித்து விளாண்டுட்ருக்கீங்க, சம்திங் இட் மே பி கம் டு சீரியஸ். அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உள்ளே வராங்க. வாட் ஹேப்பன்ஸ் தேர்? யூ வில் ஸ்டாப் தட் ஃபைட், ரைட்? ஸோ அம்மா வந்துட்டாங்க, அப்படியே நிப்பாட்றா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்காத மாதிரி யூ வில் ஸ்டாப் தட் ஃபைட். ஸோ that is the government. So our government is in our home itself. So the place we are there, the government is there. So controlling of a particular process. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கு தேவையான விஷயத்தை. இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை they are giving as a resource. உனக்கு எஜுகேஷன் வேணுமா, they are giving, they are providing. ஸோ அட் த சேம் டைம் காலேஜில் ஹெச்ஓடிஸ் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி கேடரில் பண்ணணுங்கிறத கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்டே இல்லைன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் திங்க் அபவுட் த சில்ட்ரன்ஸ், நத்திங் வில் பி தேர், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இட் வில் கம்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆல்சோ. ஸோ கவர்மெண்ட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் தட் இஸ் கால்ட் குப்ரனரி, விச் மீன்ஸ் டு ஸ்டியர் எ ஸ்டிப் ஆர் டு ரூல். ஸோ நம்ம ஒரு ஷிப்பை ரூல் பண்ணுறதுக்கு, ஷிப்பை போக வைக்கிறதுக்கு எப்படி கேப்டன் தேவையோ அதே மாதிரி வாட் எவர் மே பி த கண்ட்ரி. ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு கீழே தான் த கண்ட்ரி வாஸ் ரன்னிங், ரைட்? ஸோ ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் த்ரூ விச் அ கம்யூனிட்டி, society, then political entity.
ஸோ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கும், சொசைட்டியை யூஸ் பண்ணி இட் வாஸ் திங்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து தே வில் ஃப்ரேம் இட். ஸோ கவர்மெண்ட் அப்படின்னா தே வில் ஹாவ் சம் சர்டைன் லாஸ். So they will have some control over the public. So everything will be there in the government. So government have an authority to enforce laws, maintain order and provide service to the population. ஸோ என்னென்ன சர்வீஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியுமோ அந்த சர்வீஸ் எல்லாமே ஒரு பப்ளிக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ரோட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும். ஓகேயா, நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எதுக்கு கீழே வருது? கவர்மெண்ட்டுக்கு கீழே. நீ பார்த்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும், நீ பார்க்க போகிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எவ்ரி திங் வாஸ் கம்மிங் அண்டர் தி கவர்மெண்ட். ஓகே, ரைட். எனி டவுட்? Next slide, ma'am. So before going to enter, you want to know what kinds of government are there. ஸோ கவர்மெண்ட் பார்த்தா அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லாமே சேம் தானா அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். தெர் ஆர் 3 types ஆஃப் கவர்மெண்ட். கார்த்திக், what do you want? ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் கவர்மெண்ட். 3 types ஆஃப் கவர்மெண்ட் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்த அப்படின்னா மோனாரச்சி, செகண்ட் இஸ் டிக்டேட்டர்ஷிப், தேர்ட் ஒன் இஸ் டெமோக்ரஸி. நம்ம கண்ட்ரி எதில் இருக்குன்னு தெரியுமா? டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி? என்ன ஐடியா? மேம், நம்ம கண்ட்ரியில் இப்படி தானே நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எப்படி செலக்ட் பண்ணுறோம்? வெரி குட். வி ஆர் ஓட்டிங் த பர்சன் அண்ட் வி ஆர் செலக்டிங். 2-3 மெம்பர்ஸ் இருந்தாலும் நமக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோடுதோ, ஸோ வி ஆர் ஹேவிங் ரைட்ஸ் டு ஓட். இந்த படத்தில் என்ன எப்போ பார்த்தாலும் ரைட்ஸ் டு ஓட், ரைட்ஸ் டு ஓட். ரைட்ஸ் டு ஓட்னா என்ன பெரிய விஷயம்? நம்ம காசு கொடுத்தா போடுறாங்க, இல்லை ஒட்டர் இட் மேபி யூஆர் டூயிங் யுவர் தாட்ஸ். உங்கள் தாட்டுக்கு தகுந்த மாதிரி யூஆர் டூயிங். ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் எப்படின்னா நாட் லைக் தட். ஸோ இன்னொரு 2 கவர்மெண்ட் இருக்குது. மோனாரச்சி அப்படின்னா இட் இஸ் அ ரூல் ஆஃப் கிங். பரம்பரையாக அவங்களோட ஜென்ரேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? தே வில் ப்ளே த ரோல் ஆஃப் கிங். குவீனாக இருக்கலாம், கிங்காக இருக்கலாம். அடுத்து அவங்களோட வர ஜென்ரேஷன்ஸ் சன்னாக இருக்கலாம், டாட்டராக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவங்களோட ஜென்ரேஷன் படி ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கண்ட்ரோல் த கண்ட்ரி. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப் 2 types ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நான் தான் பார்த்துப்பேன்னு அவங்களாவே ரூல் எடுத்து பார்த்துப்பாங்க. எக்ஸாம்பிள் we can call it as a ஹிட்லர். ஸோ அவங்க வந்து யாரோட சொல்கிற விஷயமோ எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. ஸோ தட் இஸ் டிக்டேட்டர்ஷிப். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களே தாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. எப்படி நாமினியாக அவங்களாவே நிற்க வைக்கிற மாதிரி அவங்களே ஒரு பர்டிகுலர் பர்சனை இவங்க தான் வேணும்னு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரூல். ரைட்? 3க்கும் வித்தியாசம் புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட். So it is one of the example of monarchy government. It is in Belgium. So parliamentary monarchy is a King Philip. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு ஜெண்டர் அவங்களோட பரம்பரையாகவே வந்து தே ஆர் பிகமிங் அ கிங், தே ஆர் ரூலிங் த பார்ட்டி. நெக்ஸ்ட் ஸோ டிக்டேட்டர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கிங் டூசங், ஹி வாஸ் இன் நார்த் கொரியா. ஸோ இவங்க வந்து என்னென்னா தான் சொன்னது தான் சட்டம். ஓகேயா? ஹி வில் நாட் ஒபே த வேர்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக். நான் சொல்கிறது தான் பப்ளிக் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தே ஆர் ரூலிங் த பார்ட்டி. ஸோ தட் இஸ் கால்ட் டிக்டேட்டர்ஷிப். நெக்ஸ்ட் ஒன். ஸோ டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி we can call Nelson Mandela. He is from South Africa. So he is playing a vital role. Many people like him. So through that only he was elected by the people. ஸோ 3 கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஒன்று பீப்புள் வந்து அவங்களோட ரைட்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் டெமோக்ரஸி. மோனர் ஆச்சுன்னா கிங்டம் ஆச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் இஸ் என்னது? டிக்டேட்டர்ஷிப். ஓகேயா? டெமோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், மோனாரச்சி. டிக்டேட்டர்ஷிப் இஸ் they will rule the
பார்ட்டி அவங்களே அவங்கள வச்சுட்டு அவங்க மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. தே வில் நாட் ஒபே த வேர்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் வந்து ஏதாவது சொல்லணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்னு தே வில் நாட் கன்சிடர். பப்ளிக் பயந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு தே வில் டூ த ஒர்க்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட், ஸோ இந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எதுக்குன்னா லாவும் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். இப்போ ஒரு கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு நான் மர்டர் அப்படின்னா அதில் ஒரு ரூல் இல்லை, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா வாட் வில் ஹேப்பன்? எவன் என்ன வேணால் பண்ணலாம், ரைட்? ஒரு திருடிட்டான் யாரோட திங்ஸ் அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன்? இது எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும், அதுக்கு ஒரு லா இருக்கணும். அவன் இந்த தப்பு பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும். நம்ம கவர்மெண்ட் அப்புறம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். இந்த கண்ட்ரினா இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? அவங்க கவர்மெண்ட் நல்லா இருக்கனால தான் அந்த கண்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் பிளேஸ் அ மெயின் ரோல். ஸோ 3 டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. டெமோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், மோனாரச்சி. 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறோம்? கவர்மெண்ட்டுக்குள்ளே 3 விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. 3 விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரூல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஓடி சார் ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு நம்ம டிபார்ட்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லுவாங்க? ஸ்டாஃப் கிட்ட. வெரி குட். நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன்? நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் இல்லைன்னா டியூட்டர்ஸ் வந்து தே வில் இன்ஃபார்ம் டு த பர்டிகுலர் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒருத்தவங்க லாவை மேக் பண்ணுவாங்க. இங்கே ஒரு தப்புக்கு யூ வாண்ட் டு மேக் திஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ லா மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஒருத்தவங்க லெஜிஸ்லேட்டரில் என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுப்பாங்க. அண்ட் பப்ளிக் வில் ஒபே தட் ரூல்ஸ். தட்ஸ் இட். இதுதான் 3 விஷயம். The first is legislative, executive, then judiciary. Next slide. ஸோ இந்த நீ யோசிப்பா, அப்போ யார் வருவா? யார் அந்த லா மேக் பண்ணுவா? ஸோ யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவா? ஸோ யார் அதை ஃபாலோ பண்ணுவா? ஸோ இதில் ஸ்லைடு இங்கே மாறி இருக்கு. ஃபஸ்ட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ்னா லோக்சபா, ராஜ்யசபா. இவங்க தான் நீ கேள்விப்பட்டிருப்ப, ஆனால் அவங்க எதுக்கு கீழே வருவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு தெரியல, ரைட்? ஸோ அந்த லாவை மேக் பண்ணுறது யார் அப்படின்னா, லோக்சபாவில் இருக்க கேபினட்ஸ் பீப்புளும் ராஜ்யசபாவில் இருக்கும். லோக்சபாவில் வந்து 550, ராஜ்யசபாவில் வந்துட்டு லோக்சபாவில் வந்து 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் வந்துட்டு 550 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த கேபினெட்டில். ஸோ அவங்க லாவை மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது, இந்த தப்பு வந்துச்சுன்னா இந்த லா போடலாம்னு லாவை மேக் பண்ணுறதே எங்கே அப்படின்னா இட் வாஸ் ஆன் அ லெஜிஸ்லேட்டிவ். நெக்ஸ்ட் இட் வில் கம்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவில் யார் இருப்பா? பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் கேபினட் மினிஸ்டர். ஸோ அவங்க கொடுத்த லாவை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணார். இப்படி ஒரு லா போட்டிருக்காங்க, நீங்கள் இதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்துல என்ன ஸ்டாஃப்ஸை சொன்னேன் இல்லையா, ஹெச்ஓடி சார் சொல்கிறார் ஒரு இன்ஃபர்மேஷன், த ஸ்டாஃப்ஸ் வாஸ் சர்க்குலேட்டிங் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இஸ் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த கோர்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? தே ஆர் கிவிங் த பனிஷ்மெண்ட் ரெகார்டிங் த லாஸ். அந்த லாஸ்க்கு கீழே தான் த பீப்புள் வாண்ட் டு கேரிட் அவுட் த ஒர்க். ஸோ அவங்களோட என்ன விஷயம் செஞ்சாலும் லாஸ்க்கு கீழே தான் என்ன பண்ணணும்? பீப்புள் அவங்களோட ஒர்க்கை கேரி அவுட் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, ரைட்? எதில்? லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் 3 இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நம்ம யூனியன் சொல்லுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா we can call it as a India. Then when we are talking about state government, we can call it as Tamil Nadu. ஸோ அதே வந்துட்டு என்ன வரும்? லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். நீ நல்லா யோசிச்சு பாரு. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் we are coming for the you watch anything ma? You were laughing from the beginning and seeing you. Yeah, you both. So these are the levels of government. Any confusion in this? Right? So 3 levels தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறாங்க, இல்லை அவங்க கண்ட்ரி ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா தட் இஸ் சென்ட்ரல்.
ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா சென்ட்ரல், தமிழ்நாடு மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா தட் வில் கம்ஸ் அண்டர் தி ஸ்டேட். அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு டிஸ்ட்ரிக்ஸ் பஞ்சாயத் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா வி வில் கால் இட் அஸ் அ லோக்கல். ஸோ கவர்மெண்ட் பார்த்தாச்சு, டைப்ஸ் பார்த்தாச்சு, அதோட லெவல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லைன். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு see about education. ஸோ வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன்? லேபர் ரெவன்யூ பார்த்தீங்க, அது கேட்கும்போது இவ்வளோ யோசிச்சிங்க. எஜுகேஷன்னா நீ படிச்சுட்டு இருக்க, ரைட்? ஸோ வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன்? ஹவு எஜுகேஷன் பிளேஸ் அ மெயின் ரோல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். என்ன மேம் வேர்ல்டு சேஞ்ச் பண்ண போகுது? நீ ஒரு ஓட்டு வீட்டில் இருக்க, பிபிஏ முடிக்கிற, இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகிற, யூ ஆர் கெட்டிங் அப் டு பேக்கேஜ் அரவுண்ட் 30,000. So your lifestyle was changing, right? After 2 years you were moving to abroad. So what is your lifestyle? Before 4 years இருந்த மாதிரியே இருப்பியா? உன் ஃபேமிலி அப்படியே இருக்குமா? ஸோ everything was changing, right? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா தான் நீ நெக்ஸ்ட் லெவலில் போய் யூ கேன் அச்சீவ் இட். ஸோ ஒரு பெரிய வெப்பன் வந்து கன்று தான் வச்சு ஒருத்தவங்களை சுட்டு தான் போகணும், அதெல்லாம் கிடையாது. So through the education we can develop our life and also our family members. Our family members நம்ம டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு we can move it off, right? Next. So education department in India. So மெயினாக education department எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். If you want to study in slide also no problem. Primary education, secondary education and higher education, right? Primaryனா எது வரும், secondary எது வரும், higher எது வரும்? Up to which class it will be a primary education? 5th வரைக்கும் என்னது? 6th to 12th காலேஜ், higher. இதெல்லாம் சின்ன சின்ன டேர்ம் தெரிஞ்சுக்கோ. primary, secondary, higher education. So 1st to 6th is your primary education, 6th to 12th is your higher education, then college is your higher education, secondary education, 6th to 12th secondary education. So college is your higher education. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் தான். இப்போ ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னோடனே உன் மைண்டில் ஒரு தாட் பல்ப் எரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ how will be the government schools in தமிழ்நாடு? ஸோ அதோட க்ரோத் எப்படி இருக்குது? க்ரோத் இருக்கா? ஸோ என்ன பண்ணுவாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர்சீசிங் அண்ட் மேனேஜிங் த எஜுகேஷன் சிஸ்டம். அதே தான், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபார் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ரெண்டுமே வந்து இப்படி தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஸ்பெக்டஸ், அவங்களுக்குன்னு ஒரு கோர்சஸ் இருக்கும். ஸோ தே வில் ஃபாலோ இட். இட் இஸ் ஃபார் காமன் ஃபார் ஆல். எப்படி ஸ்கூல்ஸுக்கு எல்லாமே காமனாக இருக்கோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் இட் வில் பி டிஃபர். ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தே வில் ஃப்ரேம் இட். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபார்முலேட்டிங் எஜுகேஷன் பாலிசி. பாலிசினா என்னவா இருக்கலாம், என்ன மாதிரி பாலிசி, ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லேன். ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஒன்றுனா இதவா இருக்கலாம் மேம், எனி ஐடியா? எதை பற்றி பேசுவாங்க ஃபஸ்ட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா? வாட் தே வில் டிஸ்கஸ்? மேம் இதை பற்றி இருக்கலாம், மேம் இதை பற்றி இருக்கலாம். நீ பேசினி தான் த கிளாஸ் வில் பி வெரி லைவ்லி, ரைட்? வாண்ட் இருந்தோம் சார். ஹரிபிரசாத் மேம், ஃபஸ்ட்டு பிபி லாஜிஸ்டிக்ஸ் மேம். அவங்க வந்து ஸ்கூலில் நடக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி குட். ஸோ பாலிசிஸ் அப்படின்னு வரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன டைமுக்கு ஆரம்பிக்கணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க,
எப்போ லீவுன்னு டிவியே தான் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க மழை வரும்போது. யார் வந்து சொல்கிறா லீவுன்னு? கவர்மெண்ட்லேருந்து சொன்னாதான். நீ ப்ரைவேட் ஸ்கூல் தான், நான் எப்போ வேணால் ரன் பண்ணிக்கலாம். நாட் லைக் தட். ப்ரைவேட் ஸ்கூலுக்கான ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ், நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னாலும் இப்படி தான் இருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்னாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஸோ வேறு ஏதாவது எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கொடுக்கறதுக்காகவும் தான் தே ஆர் ஃப்ரேமிங் த பாலிசிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன். பட்ஜெட் அலோகேஷன்ஸ்னால் ஸ்கூல் பில்டிங்காக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேம் திங் வில் பிகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், டெக்ஸ்ட் புக் ஃபீஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக இருக்கலாம், லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, யூனிஃபார்ம். ஸோ இது எல்லாத்துக்கும் எவ்வளோ பட்ஜெட்ஸ் அலோகேட் பண்ணலாம்? ஒவ்வொரு பில்டிங் அவங்களோட ஸ்கூல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பட்ஜெட்ஸ் அலோகேட் இல்லை காமனாக வந்து நம்ம ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இல்லம் தேடி கல்வி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே தே வில் டிசைட் இன் த பட்ஜெட் அலோகேஷன். தென் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட், கரிக்குலம் டெவலப்மெண்ட். கரிக்குலம்னா வாட் வில் கம்ஸ்? என்ன சப்ஜெக்ட் இருக்கணும், இல்லை என்ன போர்ஷன்ஸ் இருக்கணும், தட் வில் பி கம்ஸ் அண்டர் கரிக்குலம் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன், எத்தனை டேர்ம் எக்ஸாம் வைக்கணும், ஸோ ஹாஃப் இயர்லிக்குள்ளே ஒரு டேர்ம் வச்சுருக்கணுமா, 2 டேர்ம் வச்சுருக்கணுமா, ஃபைனல் எக்ஸாம் எப்போ வைக்கணும், இது எல்லாமே தே வில் பிளான் ஃபார் இட். ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். எஜுகேஷன் ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டி. ஆக்சஸ்னா என்ன? எஜுகேஷன் ஆக்சஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை எஜுகேஷன் ஆக்சஸ்? எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன? ஈக்விட்டினா என்ன? வாட் இஸ் மீன் பை இட்? ஒரு பையன் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கான், அவனால் வர முடியல, ஸ்கூல் இருக்கானா, அவனால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒரு மலையிலேருந்து அவன் ஏறி மேலே வரணும் அப்படின்னா ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இருக்காது, பட் ஸ்கூல் வில் பி தேர். ஸோ அதை அவனால் ஆக்சஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு வெதர் இட்ஸ் தேர். ஸோ ஒரே மாதிரி ஈக்விட்டி கொடுக்குறாங்களா? ஒரு ஜெண்டர் எந்த கேஸ்டாக இருந்தாலும் எந்த ஜெண்டராக இருந்தாலும் வெதர் தே ஆர் கிவிங் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஸோ அதுதான் எதில் வரும் அப்படின்னா எஜுகேஷன் ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டியில் வரும், ரைட்? தென் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். எல்லா விஷயமும் போட்டாச்சு, இந்த பிளான் எல்லாம் பண்ணியாச்சு, அது ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ தே ஆர் டூயிங் த மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். நெக்ஸ்ட், ஸோ ஹீ இஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர். இவங்களே வந்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வருவாங்களா? இல்லை. ஓகே, இவங்க ஸ்கூலுக்கு மட்டும்தான் இந்த மினிஸ்டர். ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு மட்டும்தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரைட்? நெக்ஸ்ட், ஸோ முதல்ல இருந்ததுக்கு காட்டிலும் இப்போ வந்து லிட்ரஸி வந்துட்டு கம்மியாக இருக்குது. முதல்ல வந்து நிறையா பேர் ரொம்ப இப்போவுமே இருக்காங்க ஈவன் தோ, பட் கம்பேரபிளி இட் வாஸ் வெரி லெஸ். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தி ஸ்கூல்ஸ். இதில் லாஸ்ட்லி ரெக்கார்டட் பார்த்தீங்க அப்படின்னா வேர் 12,85,485 students enrolled in the school throughout the state. ஸ்டேட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9,79,00,000 பீப்புள் கிட்ட என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வேஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். செகண்டரி அடுத்து ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்துட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஹையர் எஜுகேஷன் பார்க்கல, அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ விஷன், மெயினாக எஜுகேஷன் சிஸ்டமோட ஒரு விஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் தெரிஞ்சிருக்கும். நல்ல எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறதா ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோட மெயின் கான்செப்டாக இருக்கலாம். ஸோ டு அச்சீவ் த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அட் போத் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி லெவல் பை ப்ரொவைடிங் பர்டன்லெஸ் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ ரொம்ப நிறையா ஹோம்ஒர்க் கொடுக்குறது, ரொம்ப பசங்களை டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது. ஸோ ஜாலியாகவும் அவங்க பண்ணணும். அட் த டைம் தே வாண்ட் டு லேர்ன். நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த யூடியூப்ஸ் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் காமிச்சு வரிசையாக சொல்லுவாங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தே வாண்ட் டு பி மேக் தம் ஈஸி அண்ட் கிவ் அ குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ ஈஸியாக பர்டன்லெஸ் குவாலிட்டி எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறதும் அப்படிங்கிறதான் அவங்களோட மெயின் விஷன். இட் வில் பி தேர். நெக்ஸ்ட், and we want to give a infrastructure very safety and security, right? ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் என்விரான்மெண்ட். அவங்க ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா the parents want to be feel that they are very safety and security. Next,
ஸோ ஹவர்ஸ் ஆர் எஜுகேஷன் போர்டு எக்ஸாம் எப்போ இருக்கும்? That is a common thing. You all know that 10th, 11th, 12th. So they will have the board exams in our Tamil Nadu education system. So class 11th and 12th marks வந்து they will consider for the higher educations. Next mark. So growth of education in Tamil Nadu. So they are having many plans. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அடுத்து ஹவு வி வாண்ட் டு டெவலப் அ கிட் அப்படிங்கிறதுல வந்து தே ஆர் வெரி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் இட். நான் முதல்வன் திட்டம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ்? இட் இஸ் ஃபார் காலேஜ், நாட் ஃபார் அ ஸ்கூல். ஸோ இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் ஃபார் ஹோம், இட் இஸ் ஃபார் ஸ்கூல். ஸோ அந்த கொரோனா பீரியடில் போஸ்ட் பேண்டமிக்கில் வந்து என்ன பண்ணாங்க? ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் லாஸிங் த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தே இன்ட்ரடியூஸ் த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்ஸ். ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் மெனி ஸ்கீம்ஸ் அண்ட் இட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 lakh வாலண்டியர்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட். ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரைமரி எஜுகேஷன்ஸ், many facilities are providing from the government. நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஃப்ரீ கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் மீல்ஸ் ப்ரோக்ராம், ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோட் புக்ஸ், யூனிஃபார்ம், லேப்டாப்ஸ், இதை தவிர இன்னும் நிறையா விஷயம் வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க? ஸோ லேப்டாப்ஸ், செப்பல்ஸ், பேக், geometric box, color pencil, color crayons, atlas, note, textbook, bicycle, bus passes, nutrition meals, scholarship, woolen shirt, இந்த மாதிரி இவ்வளோ விஷயமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ the government was providing to the government school students. Next. So what are the things that was doing for the எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ். வி ஆல்ரெடி டோல்டு தட் பாலிசிஸ் வாஸ் அ மெயின் திங் மேட் பை த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ், ஒரு பாலிசியை வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லம் தேடி கல்வியே எடுத்துக்கோங்களேன். இப்போ பேண்டமிக்கில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் திங்க் தட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவ்வளோ வாலண்டியர்ஸை போடணும், அதுக்கு ஏற்ற இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். ஸோ எந்தெந்த ஏரியா ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து தே வில் இம்ப்ளிமெண்டட். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க சேர்த்துப்பாங்க. ஸோ தே வில் மேக் அ பாலிசி ரிகார்டிங் தட். பாலிசி மேக் பண்ண ரெகுலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிசி மேக் பண்ணதோட ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், ப்ராசஸ் வில் நாட் பி எ. ஸோ அது ஒழுங்காக ப்ராசஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் தே வில் செக், தே வில் மானிட்டர். ஸோ தே வில் கண்ட்ரோல். தட் வில் கம்ஸ் அண்டர் ரெகுலேட் ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் போர்ட் அண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ வாட் வி ஆல்ரெடி டோல்ட் தட்னா, ஸோ ஸ்டேட் போர்டு நம்மளோட எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும், எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத தே வில் பி பிளான் ஃபார் இட். 10th 12th வந்து we will have our state board examination even though 11th standard. So language and regional adaptation, என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து we want to be fixed for the students, என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும், எப்படி போர்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ எவ்ரி திங் வில் பி they will give. ஒரு ஹிந்தி வந்துட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயாவது ஹிந்தி இருக்கா? ஏன் இல்லை? Why is it so? ஏன் வைக்கலாம் இல்லை? அதையும் ஒரு லாங்குவேஜாக அவங்களுக்கு அடாப்ட் பண்ணலான்னு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் ஆனால் அவங்களோட மதர் டங்கில் இருந்து அவங்க ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் தே வாண்ட் டு லேர்ன். ஸோ அதை முதல்ல அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் தே டிடன்ட் இம்ப்ளிமெண்ட். ஈவன் தோ மேபி இன் ஃபியூச்சர் தே கேன் இம்ப்ளிமெண்ட், ஐ திங்க் ஸோ. ஐ டோன்ட் நோ ரெகார்டிங் தட். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கூல். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கூலில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டி இப்போ சப்போஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்து யார் போடுறது அப்படிங்கிறது இஷ்யூ போடணும். ஆனால் சம் கேசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி போயிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னா திருப்பி டிஆர்பி எக்ஸாம் வர வரைக்கும் தே ஆர் வெயிட்டிங். இல்லை அப்படின்னா த்ரூ த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தே ஆர் புட்டிங் யார் நெக்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்து. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அதை தே வாண்ட் டு செக் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் அ எம்ப்ளாயி. Teacher training and recruitment.
The same thing also comes under the teaching training. Teacher training programs-ல வந்துட்டு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்ன தான் அவங்க டிஆர்பி எழுதினாலும் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து பெருசாக ஆனால் கொடுக்கறது இல்லை. பட் தே நீட் ட்ரைனிங் ஃபார் இட். ட்ரைனிங்னு போட்டிருக்காங்க. தே வில் டூ த ரெக்ரூட்மெண்ட் ஒன்லி த்ரூ த டிஆர்பி எக்ஸாம் எல்லாம். நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் ஸ்கீம். இட் வாஸ் கேம் ஆன் 2001. 23 years ஆயிடுச்சு. தட் இஸ் சர்வ சிக்ஷா அபியான். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு தெரியுமா? மே ஐடியா? இது வந்து 6 to 14 years இருக்க கிட்ஸ் வந்து கம்பல்சரி. இட்ஸ் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இட் ஆல் ஓவர் த இந்தியா. தமிழ்நாடு ஆல்சோ ஃபாலோவிங் திஸ். 6 to 14 years இருக்கவங்க கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து அவரோட பீரியடில் 2001 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து இருக்குது, இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 6 to 14 இருக்க ஃபீஸ் வேண்டாம், அவங்க ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க படிக்காமல் இருக்கக்கூடாது, வேலைக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு தே கிவன் அ நியூ ஸ்கீம் ஃபார் த கிட்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் ஹெட்டிங்ஸ். சேலஞ்சஸ். இவ்வளோ ஃப்ரீ புக்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க, பைசைக்கிள் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் ஏன் யாரும் போகிறதில்ல? என்ன லேக் ஆகுது? என்ன சேலஞ்சஸ் இருக்குது? தட் த திங் வி ஆர் கோயிங் டு சி. லேக் ஆஃப் ரிசோர்ஸ். பெஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க, பட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபார் 11th 12th ஒன்லி தே வில் ப்ரொவைட் த பெஞ்சஸ். எல்லா ஸ்கூல்லையும் பெஞ்ச் இருக்குமா அப்படின்னா இட் வில் பி அ பிக் கொஸ்டின் மார்க். இது ஒரு ப்ராப்ளம் சொல்லலை, இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ். அவங்க அடுத்து அவங்க வரும்போது தே வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ யோசிச்சு பாரு, ஏன் இப்போ இவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது, ஏன் வந்துட்டு யாரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதில்ல அப்படின்னா சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ பெஞ்ச் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்கூலுக்கு தென் வி டெல். பட் இன்னொரு ஸ்கூல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ லேக் ஆஃப் ரிசோர்ஸ், டெஸ்க், அதர் நெசசரி மெட்டீரியல், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியாக இருக்கா, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தட் மே பி ஆல்சோ கமெண்ட். தென் குவாலிட்டி டீச்சர் ஷார்ட்டேஜ். குவாலிட்டி டீச்சர் ஷார்ட்டேஜ்னால் என்னவா இருக்கலாம்? எனி ஒன்? ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எப்படி வேலைக்கு வராங்க? எக்ஸாம் எழுதி. அப்போ அவங்க அதுலேயும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணவங்க தான் தே ஆர் குவாலிட்டி டீச்சர்ஸ். அப்போ அதில் குவாலிட்டி லேக்கிங்னா என்ன விஷயமா இருக்கலாம்? எனி ஒன்? அவங்க குவாலிட்டியாக இருந்தாலும் அவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்துட்டோமே நம்மளை யார் வந்து கன்சிடர் பார்க்க போகிறா? யார்? நிறைய பேர் இருக்காங்க நல்லா சொல்லி தருவாங்க. ஈவன் தோ சம் ஆஃப் தெம் இஸ் நாட் கிவிங் அ குட் எஜுகேஷன் டு த கிட்ஸ். அவங்க டைமுக்கு வருவாங்க போவாங்க. தட் ஆர் ஹேப்பனிங் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நெக்ஸ்ட், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை விட மாட்டாங்க, எப்போ இடிஞ்சு விழுகுமோன்னு தெரியல. ஸோ ஒவ்வொரு பில்டிங்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ தேர். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா infrastructure facility was too poor in government school when comparing with the private schools. Private schools பார்க்கும்போது நம்மளோட infrastructure government பார்த்தோம் அப்படின்னா it was too bad, and restroom facility was too bad when we are comparing the government schools. Low students enrollment. ஒரு ஏரியாவுக்கு வந்து இப்போ சப்போஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் அ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ரோல்மெண்ட்டே 10 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, 30 சீட் ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த 40 ஃபுல்லே ஆகாது. இந்த என்ரோல்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபைனலில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்ரோல்மெண்ட் வந்து இட் வாஸ் டோட்டலி வெரி வெரி லெஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். புவர் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அட் சம் ஸ்கூல்ஸ். எதுக்கு சம் ஸ்கூல்ஸ்னு போட்டிருக்கேன்னா எல்லா ஸ்கூலையும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாதுல. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் வந்து தே ஆர் டூயிங் அ குட் ஜாப், நல்லா குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ இதில் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது அகாடமிக்கில் தே ஆர் வெரி வெரி லோ.
30% தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அகாடமிக் ரிலேட்டடாக கொடுக்குறாங்க. நிறையா பண்ணாலும் இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, சார்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்தால் ஏன் எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகணும்? திங்க் பண்ணி பாருங்கள். ஃபீஸும் கம்மி, ஃபுட்டும் கொடுக்குறாங்க. இஃப் எவ்ரி திங் வாஸ் பெஸ்ட், ஸோ ஹவ் வில் பி ஆர் என்விரான்மெண்ட்? ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் நாட் ஹேவிங் த டெஸ்க். ஸோ நிறைய ஸ்கூல் பில்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி ரேஞ்சில் இப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது, ரைட்? இதோட நெக்ஸ்ட் ரைட். ஸோ சில பில்டிங்ஸ் வந்து கட்டவும் செய்கிறாங்க. கம்ப்யூட்டரை ஃபீல் பண்ணி டச் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட தே ஆர் யூஸிங் த கம்ப்யூட்டர். ஸோ பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ தேர், நெகட்டிவ் இஸ் ஆல்சோ தேர். பட் த கவர்மெண்ட் இஃப் given more initiative, it will be more better, right? Thank you, students. Questions கேளுப்பா. இது சொல்லுங்க, என்னென்ன மாதிரி விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க மேம்? இந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா த ஸ்கூல் வில் பி குட் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கலாம்? உன்னோட தாட்டுக்கு வந்திருக்கும் இப்போ சொன்னதை வச்சு. பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க, பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுறாங்க, அதை ரெகுலேஷன் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ரிசல்ட் வாஸ் வெரி வெரி லெஸ். 10க்கு 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஜாயினிங் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல். அதுவும் வேறு வழி இல்லாத ரீசன்னால். ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் மேம் அப்படின்னா வாட் தாட் யூ வில் ஆட்? மேம் நேம் வந்து பீட்டர் செல்லதுரை, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் மேம். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலன்னா வேலையை விட்டு தூக்கிறாங்கல்ல, அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம்ல. அவங்க வந்து பயத்தினால தானே ஒர்க் பண்ணுறாங்க. வெரி குட். ஸோ எனி அதர் பாயிண்ட்? ப்ளஸ் வந்து அவங்க சேலரி வந்து அதிகமாகுது. அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் நேற்று ஒதுக்குனாங்க, அதுலேருந்து 72% வந்து 27% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேலரி போகுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி கம்மி பண்ணலாம், ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதே கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பயப்படவும் செய்வாங்க, நல்லா ஒர்க் பண்ணவும் செய்வாங்க மேம். Any other point want to be had? ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே வந்துட்டு மானிட்டர் பண்ணுங்கள். நல்லா பண்ணலை, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா வேலையை விட்டு தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஃபேக்கல்ட்டி வந்து குட் அகாடமிக் ரிலேட்டடாக வெல்த் ஆகி அவங்க பசங்களுக்கும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஹி வாஸ் டெல் தட் பாயிண்ட். எனி அதர் பாயிண்ட் யூ வாண்ட் டு பி ஆட்? விட்டா போதும் மேம். என்ன மேம் பாயிண்ட் அவுட் பண்ணுறது, ரைட்? பிரைமரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அது நீங்கள் ஆல்ரெடி பிளான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் யாராவது படிச்சிருப்பீங்க மேம், நிஜமாவே என் ஸ்கூல் ரொம்ப நல்லா இருந்தது மேம், இல்லைனா இந்த ப்ராப்ளத்தை எங்கள் ஸ்கூல் ஃபேஸ் பண்ணுது மேம் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சொல்லி பார்க்கலாம். மேம் என் பேர் ஹரிபிரசாத், ஃபஸ்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ் பேசுகிறேன் மேம். நான் 10th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். 11th 12th மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி எந்த இதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை மேம். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. டீச்சிங் வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கரிக்குலம் பேஸ்டாக ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தாங்க. ஆனால் மித்தபடி அங்கே பெஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆச்சு மேம். அதுக்கு எங்கள் சார் வந்து நல்லா இது பண்ணாங்க மேம். என்ன அதர் பாயிண்ட்ஸ் டு வேர்? வேறு யாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க ஸ்கூல் பற்றி சொல்ல விரும்புகிறியா? எங்கள் ஸ்கூலில் வந்து மேக்ஸ் சார் இருக்கார். அவர் வருவார், மொத்தமாக எழுதி போட்டு போயிடுவார். அவர் எழுதி போடும்போது வந்து சைலண்ட்டாக இருக்கணும். ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா பொதிக்கும், திட்டிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா எதுவுமே கேட்க மாட்டாங்க மேம், அப்படியே போயிடுவாங்க. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இது புரிஞ்சா, இந்த சம் இப்படி போடு, யார்ட்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் நல்ல சம் போடுவார்.
எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட அவரே போட்டுருவார். 1 மார்க்கு கூட எப்படி இப்படி வந்துச்சுன்னு கூட சொல்லி கொடுத்துருவாரு. ஆனால் கூப்பிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் கூட பேசுறது கூட இது பண்ணுவாங்க மேம். கேர்ள்ஸ் யாராவது கிட்டக்க வந்தால் கூட எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு பேடாகவே திட்டி விட்டு போயிடுவாங்க மேம். அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலை? எதுவுமே புரியாதுங்க மேம். மேக்ஸில் எல்லோரும் 0 மார்க் தான் மேம் வாங்குவோம். 2 செக்ஷன் எடுப்பாங்க மேம். இ கிளாஸும் பி கிளாஸும் 2 கிளாஸ்லேயுமே மார்க்கே வராதுங்க மேம். எல்லாம் டியூஷனுக்கு போய் தான் மேம் மார்க்கே வரும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இப்படி ஒரு ரீசன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள்? அவர் வந்து நிறைய சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நிறைய மெடல்ஸ்லாம், இந்த அவார்ட் கூட அலோகேட் பண்ணாங்க மேம் அவர். அந்த இதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கூட நல்லா படிப்பாங்க, நீங்கள் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேடாகவே பேசுவாங்க மேம். கொஞ்சம் எங்களை கூப்பிட்டு வந்து இப்படி வரும், இந்த சம் இப்படி வரும்னு சொன்னால் நல்லா இருக்கும் மேம். ஏதோ ஃபேக்கல்ட்டி வரும்போது மட்டும் கிளியராக பொறுமையாக நடத்துருவாங்க. அந்த போர்டில் வந்து 20 சம் எழுதி போடுவாருங்க மேம். இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குங்க மேம். ஸோ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, டீச்சர் வந்து குவாலிட்டி டீச்சர் இஸ் லேக்கிங் அப்படின்னோம். ஆனால் எல்லாரும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து குவாலிட்டி டீச்சர் இல்லைன்னா ஒரு கொஷின் மார்க்கோட தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா தே ஆர் என்ட்ரிங் த்ரூ த டிஆர்பி எக்ஸாம். நல்லா படிச்சுட்டு இவ்வளோ மார்க் பர்சன்டேஜ்லாம் பாயிண்ட் கட் ஆஃப்லேயோ அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கவங்க வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஷின் மார்க் வந்து நம்மக்கிட்ட ரைஸ் ஆகும். பட் இட்ஸ் தேர். அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, தட் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ அப்படி இருக்கவங்கள வந்து ஒவ்வொரு அவங்களோட ஹெட்டும் மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். எனி அதர்? மார்னிங் மேம், ஐ எம் நாசிர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிபி லாஜிஸ்டிக்ஸ். மேம், இப்போ ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா? அப்போ வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்துக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும், ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி தருவாங்க. அவங்களாம் ஓகே, அதெல்லாம் ட்ரைனிங்கில் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. தென் ஏன் அது கிளாஸ் ரூமில் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க? ஸோ அது என்னோடய கொஸ்டின். நான் பேசிக்கலி நிறையா ஸ்டாஃப் பார்த்துட்டேன், ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க? இங்கே கொஸ்டின் கேட்குறியா இல்லை ஸ்கூலுக்கு? ஸ்கூல் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்கூலை தான் கேட்குறேன். அந்த இடத்துல ஏன் அவங்க கரெக்டாக ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஒரு கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும் இல்லைங்க மேம். டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? டீச்சர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகுறது இல்லை புரியலை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திரும்ப சொல்கிறது இல்லை. லைக் அந்த மாதிரி தாங்க மேம். அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட வந்து கேட்கணும் இல்லைங்க மேம், உங்களுக்கு இது ஓகேவா, நான் நடத்துறது புரியுதா? அந்த மாதிரிலாம் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ண மாட்டுறாங்க? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சரியில்லைங்க மேம். மோஸ்ட்லி சொல்ல போனால் மேம், நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்படி தாங்க மேம் இருந்துச்சு. மற்றவங்க எப்படின்னு தெரில எனக்கு. அந்த பொண்ணும் அதே பாயிண்ட்டு தான் சொன்னாங்க. ஒருத்தர் போர்ட் ஃபுல்லாக எழுதுறாரு, 20 சம்ஸை போர்டில் எழுதுறாரு. ஒரு 1 வேர்டு கூட முதற்கொண்டு அதுலேயும் பாசிட்டிவ் இஸ் தேர் ரைட். ஒரு நடத்தலாம் இல்லாமல் இல்லை, அவர் நடத்துகிறாரு, 1 வேர்டு நடத்துகிறாரு, எக்ஸாம்பிள் சம்ம கூட நடத்திடுவாராமா, எந்த சமயம் விடுறதில்ல. ஆனால் பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அதுதான் இங்கே மெயினாக நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் வில் கம் த்ரூ தி குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அதுக்கு என்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னீங்க ரைட். வெரி குட். மேம், ப்ராப்ளம் சொல்கிறீங்க, ஃபைன், வெரி குட். அதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை இங்கே சொல்கிறீங்க. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் படிச்சுட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, என்ன எடுக்கலாம்? டைரெக்டாக அந்த பிளேஸுக்கு போய் நம்ம பார்க்கணும், அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. நம்ம இங்கே உட்காந்துட்டு பார்த்தா நமக்கு தெரியாது. ஸோ அந்த பிளேஸுக்கு போய் அங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும். உங்களுக்கு இந்த என்ன மாதிரி இருக்குது ப்ராப்ளம்ஸ்லாம், அவங்க சொல்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். What's your name? நாசிர். Which class? ஃபர்ஸ்ட் பிபி லாஜிஸ்டிக். மேம், ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிடி வாத்தியார், பிடி சார் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து வந்து கிரவுண்டு இருக்கணும். மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூல் எதுக்கு போகிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் எஜுகேஷன் இருக்கும், ரெண்டில் ஏதாவது வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படிங்கிறதான் போகிறாங்க. தவிர
மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அது இருக்காது மேம். மேக்ஸிமம் நான் படித்த ஸ்கூலில் வந்து பிடி மேம் தான் இருந்தாங்க. எதுவுமே சொல்லியும் தர மாட்டாங்க, பசங்களை கூட்டியும் போக மாட்டாங்க. அதே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் தனியாக அவங்களுக்கு வந்து ஈவினிங் இது ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ளஸ் கிரவுண்டு இருக்கும் நிறையா. அது மாதிரி அவங்க வெளியே கூட்டி போயிட்டு அது அப்படியும் வரலாம்ல மேம். படிப்புலேயும் இன்க்ரீஸ் ஆவாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆவாங்க மேம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சில ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிடி சார் மை டேக் இனிஷியேட்டிவ்ஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தே ஆர் கெட்டிங் தட் மச் ஃபீஸ். அது சொல்லி கொடுக்குற மேம் ஃபீஸ் வாங்கலைன்னா அவங்க சொல்லி கொடுக்கக்கூடாதான்னு கிடையாது, அவங்க அதுக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் வாங்குறாங்க. கண்டிப்பாக தே வாண்ட் டு டீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஃபீஸுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போடுற மாதிரி ஒரு பிடி சார் இருக்குன்னா அவருக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கராத்தே சொல்லித்தராங்க, ஸ்விம்மிங், நிறைய ஃபிலிம்ஸில் கூட பார்த்துருப்பேன் ரைட். ஸோ நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லித்தராங்க, பியானோ சொல்லித்தராங்க, தென் யோகா சொல்லித்தராங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஏதாவது ஒன்றில் கம்பல்சரி சேர்ந்துருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை வேணால் சேர்ந்துக்கலாம். ஸோ ஃபார் ஒன் திங் யூ வாண்ட் டு கிவ் அ 5,000 rupees ஃபார் ஈச் கோர்ஸ். ஒரு 2 ஸ்டூடெண்ட்டோட அமௌண்ட்டை ஒரு சேலரியாக கொடுத்துருவாங்க, மிச்சம் இருக்க 40 ஸ்டூடெண்ட் காசு யாருக்கு போகுது? இட் வாஸ் கோயிங் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ரைட். பட் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்சோ கேன் டேக் தட் இனிஷியேட்டிவ். ஸோ அது இருந்ததுன்னா இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் அகாடமிக்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி. இஃப் தே கிவன் மோர் கான்சன்ட்ரேஷன் தென் இட் வில் பி மச் பெட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கேஸ் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து இல்லம் தேடி கல்வி தான். நீ ஜென்ரலாக நீ வந்து உன்னோட நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாவே அது என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும், ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்த்துட்டு வாங்க. ஆஃப்டர்நூன் we can have a case study regarding இல்லம் தேடி கல்வி. தேங்க்யூ. ஸோ இது எல்லாருமே உங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் ஷேர் ஆயிருந்தது இல்லையா? பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்த? கிளாஸ் ரூமில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே சென்ட் ஆயிருந்துச்சே. எத்தனை பேர் பார்த்த இதை? எஸ், யாருமே பார்க்கலையா? நீ பார்த்தியா? ஓகே. ஸோ இது என்ன ரிகார்டிங், இது என்ன நியூஸ் சொல்லு பார்க்கலாம். தெரிஞ்சது சொல்லு, தப்பாக இருந்தால் ஒன்றும். எஸ், இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக ஜனவரி 24 ஒரு 200 கோடிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, வெரி குட். ஸோ சிம்பிள் இல்லையா? தட் இஸ் ஜனவரி 24 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இட் செட்ஸ் அ ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நியர்லி 20,000 ரெஜிஸ்ட்ரேஷன் இன் அ சிங்கிள் டே இல்லையா? Have you all seen? That is 27,000. So 27,500. So இது வந்து ரெக்கார்ட் பிரேக் இன் தமிழ்நாடு. ஸோ சென்னை அண்ட் செங்கல்பட்டில் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் தென் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆல் தீஸ் ஹேப்பன்ட் இன் அ சிங்கிள் டே. ஸோ இது எதனால பாசிபிள் ஆச்சு? ஒரே நாளில் 27,000 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? ஸோ லாஸ்ட் ரெவென்யூ கிளாஸ் நீங்கள் வந்து யாராவது ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இம்பேக்ட், தட் இஸ் எதனால இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸோட ஒர்க் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு த ஒன்லி திங் இஸ் வாட் வி ஹவ் மேட் இஸ் டிஜிட்டலைசேஷன் இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் வந்து டிஜிட்டலைசேஷன் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வந்து எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன? எஸ். ஸோ எவ்ரி திங் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுலேருந்து உங்களோட ப்ராசஸஸ், நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக வியூ பண்ணிக்கலாம். எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஆன்லைன். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் பாசிபிள். அதாவது
27,000 பேர் ஒரே நாள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகே, ஸோ அப்பார்ட் பார் ஓகே, ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டிஜிட்டலைசேஷன் அது தவிர என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் இது வந்து இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு? எஸ், எனி கெஸ்? ட்ரஸ்டபிள். ஓகே, வேற? சரி, ஒரே நாளில் வந்து நிறைய கார் வாங்குறாங்க, ஒரே நாளில் நிறைய லேண்டு வாங்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம் இருக்கலாம்? என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? காசு இருக்கு. ஓகே, அக்ஷய திருதி அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. என்ன ரீசன்? அந்த அன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க? கோல்டு வாங்குவாங்க. பையன் சொல்கிறான். ஸோ அந்த அன்னைக்கு பிரவீன் குமார், BBA Logistics first year. ஓகே, லிசன். ஓகே, ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எதுக்காக கோல்டு வாங்கணும்? வேற எதுவும் வாங்கக்கூடாதா? வேற எதுவும் வாங்கக்கூடாதா? எஸ், ரீசன் என்னது? why they are getting gold on that particular day? ஸோ ஒரு பக்கம் ட்ரஸ்ட்டு சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு அண்ட் தென் இன்னொன்று என்ன சொன்ன? மணி. நிறைய காசு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய உங்ககிட்ட இன்றைக்கி காசு இருந்ததுன்னா நீ இன்றைக்கி வாங்கிடுவே எல்லாமே. இன்னைக்கு நோ. ஏன்? எஸ், இது ஜஸ்ட் வந்து இது வந்து டிஸ்கஷன் தான், சரியா? கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படியெல்லாம் we are discussing, that's all. சரியா? தப்பாக இருந்தால் பரவாயில்ல. எஸ், ஸோ இப்போ ஒரு நாளில் வந்து இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேம் அப்பார்ட்மெண்ட் ரேட்டு கம்மியாக இருந்திருக்கலாம் மேம். எஸ், அப்பார்ட்மெண்ட் ரேட் கம்மியாக இருந்திருக்கலாம். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டி, அதான் டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அது ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்திரிச்சு ஆன்சர் பண்ண. எந்திரிச்சு பேர் சொல்லி ஆன்சர் பண்ணினா மார்க்குக்கு நோட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஓகே, வேற என்ன ரீசன்? எனி அதர் ரீசன்? சொல், எனக்கு எதோ இல்லையா? தப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டேன். மேம் தௌபிக் மேம், ஃபஸ்ட்டு BBA Logistics. மேம் இப்போ லேண்டோட ப்ரைஸ் கம்மியாகும் போது வாங்கிட்டோன்னா ஃப்யூச்சர் 5 years கழிச்சு கூட அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்ல, அதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தட் மே பி அ ரீசன். அதுவும் ஒரு ரீசன் தான். பட் ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஒரே நாளில் லேண்டு கம்மியாகுமா? கம்மியாகுமா அங்கே? ஓகே, ஸோ தட் இஸ் தி கேஸ் இயர். ஓகே, ஸோ சிம்பிள். எல்லாருமே நல்ல நாள் பார்ப்போம்ல, பார்ப்போமா இல்லையா? ஃபன் ஸ்லைடு ஒரு ஸ்லைட் பட்டன். ஓகே, எல்லாருமே நல்ல நாள் பார்ப்போமா? ஆஸ்பீஷியஸ் டே. அதுதான் அன்றைக்கி அப்போவே ஒரு கொஸ்டின் கேட்டேன். இன்றைக்கி உங்ககிட்ட நான் நிறைய காசு இருந்ததுன்னா வாங்குவியா அப்படின்னு கேட்டேன்ல. கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஏன்னா உடனே நம்மளுக்கு மைண்ட் என்ன வேலை செய்யும்? இன்றைக்கி நல்ல நாளா, இன்றைக்கி வாங்கலாமா இல்லையா? ஸோ இன்றைக்கி வாங்கினா நம்மளுக்கு பெருகுமா, இதெல்லாம் யோசிப்போம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் பர்டிகுலர்
ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆஸ்பீஷியஸ் டேவாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டேயில் வாங்கினா நல்லது அப்படின்னு பீப்புள் வந்து நினச்சிருக்காங்க. ஸோ அது வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ செகண்ட் ரீசன் என்னவா இருக்கும்? என்னது? ஹெல்ட் அப் டிமாண்ட். ஸோ ஹெல்ட் அப் டிமாண்ட் அப்படின்னா என்ன? ஹெல்ட் அப் டிமாண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ ஹெல்ட் அப் டிமாண்ட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் சம்டைம்ஸ் வி ஹோல்ட் சர்டன் திங்ஸ் டு கெட் சம்திங், இல்லையா? ஸோ இப்போது ஐப்பசி மாதம் வருது இல்லையா, தை மாதம் வருது, நடுவில் மார்கழி வருது இல்லையா? ஸோ நம்மளுக்கு அந்த ஆஸ்பீஷியஸ் டே அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆஸ்பீஷியஸ் மந்த்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? ஸோ தை மாதம் வருது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட மார்கழி மாதம் என் கையில் காசு இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மார்கழி மாதம் வாங்க மாட்டேன். அப்படி தானே? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த மாதிரியான ஒரு பிலீஃப், தட் இஸ் ஹெல்ட் அப் டிமாண்ட். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைமில் நான் இதை ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கெட்டிங் பூஸ்டட் அப். அதாவது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, ஒரு பர்டிகுலர் சீசனில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் நடக்கும் இல்லையா? ஸோ தட் கான்செப்ட் அதை தான் வந்து நம்ம தட் இஸ் யூ சே தட் ஹெல்ட் அப் டிமாண்ட், அதாவது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விஷயத்த. ஸோ அதை வந்து நான் அட் அ டைம் ஒரே நாளில் அந்த ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ரீசன். மேபி அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் டேயில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே வந்திருக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் தி ஹைக். நெக்ஸ்ட்டு யாரும் அங்கே சொன்னாங்க இல்லையா, இன்க்ரீஸ் டிமாண்ட் இன், தட் இஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் அப்பார்ட்மெண்ட்ஸ். தட் இஸ் அப்பார்ட்மெண்ட்டோட விலை எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். ஆர் சென்னை அண்ட் செங்கல்பட்டு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஸ்கேர் ஆஃப் ஃப்ளட். ஸோ இந்த கீழே ஃப்ளோர் வாங்கணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல தண்ணி வந்துடும் அப்படிங்கிற அந்த பயத்தில், இந்த ரீசன்ஸ்னால அப்பார்ட்மெண்ட்ஸோட தட் இஸ் நீடு வந்து இங்கே ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ரீசன். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் டே இவ்வளோ ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஓகே, தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி பிலீவ்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் பீப்புள் ஆர் ஹேவிங். ஓகே, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அண்ட் தென் வென் யூ மேக் தேர் ப்ராசஸ், அதாவது அவங்களோட ப்ராசஸை வந்து ஸ்பீட் பண்ணுறீங்க த்ரூ தி வே ஆஃப் டிஜிட்டலைசேஷன் மூலயமா அவங்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் ஸ்பீடப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் யூ மேட் இட் ஃப்ளெக்சிபிள் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So you make their dreams possible on the particular day by making the ways and the process வந்து ஈஸி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உள்ளுக்குள்ளார கொண்டு வரீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அ ரீசன். நெக்ஸ்ட் ஒன் நான் முன்னாடி அந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து டோட்டலி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த லேண்டு அண்ட் தென் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது, இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? வருமானம் வருது. நெக்ஸ்ட் வேற. ஸோ த மெயின் ரீசன் இஸ் இன்கம் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய இன்கம் வருது அண்ட் தென் டாக்ஸஸ் வந்து லெவி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தட் இஸ் இந்த ரெண்டு காரணமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் வளரும் போது இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு த பாலிசிஸ் இம்பேக்ட் ஈச் அதர். ஸோ இந்த நியூஸ் மூலயமா எப்படி வந்து ஒருத்தர் எடுக்கக்கூடிய பாலிசி வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஹவு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் இம்பேக்டிங் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இவங்க எடுக்கக்கூடிய பாலிசி எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணுது, அவங்க எடுக்கக்கூடிய பாலிசி வந்து எப்படி இவங்கள அஃபெக்ட் பண்ணுது? எஸ்
How it is possible? ஒருத்தர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது? கொஸ்டின் புரியுதா இல்லையா? புரியல. சி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு இம்பேக்ட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு பாலிசி இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதை எப்படி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இவங்க இன்டர் டிபெண்ட்டாக எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். How it is possible? அவங்க இன்டர் டிபெண்ட்டாக இருக்காங்களா? ஃபர்ஸ்ட்டு இன்டர் டிபெண்டன்சின்னா என்னது? ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, ஸோ ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்க. எப்படி? ஆமா, லாஸ்ட் ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே ரெவென்யூ கிளாஸஸில் பார்த்துருப்போம். தட் இஸ் அவங்களோட நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தட் இஸ் ஸ்டாம்ப், தட் இஸ் லெவிங் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டிஸ், டேக்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது. அண்ட் தென் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் ரேட்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நில அளவை சர்வே டிபார்ட்மெண்ட் பார்த்தோமா? எஸ். ஸோ இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து ரெவென்யூ. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லேண்டை அளக்கணும் இல்லையா? ஸோ அப்போது the registration department has to be supported with ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லையா? இவங்க இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். அகெயின் டேக்ஸஸ், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து இன்டர் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு நாளோட ஹைக், தட் இஸ் ஒரு நாளில் வந்து இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, இவ்வளோ 200 crores ரெவென்யூ தட் இஸ் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு அப்படின்னா the composite value is also a major reason. ஓகே, ஸோ காம்போசிட் வேல்யூ கீழே ரெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ காம்போசிட் வேல்யூ அப்படின்னா என்னது? யாருமே நியூஸ் படிக்கல. What is composite value? Okay, so it is a type of, it is a method of calculating the market value. Okay, இந்த இடத்துல இந்த லேண்டோட வேல்யூ இவ்வளோ இருக்கும், இந்த இடத்துல இந்த பில்டிங்கோட வேல்யூ இவ்வளோ இருக்கும், இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. That is the way you calculate it is called as a composite value. Okay, so the people, they frame the guidelines of this composite value. So எப்போ இந்த guidelines வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கைட்லைன்ஸில் நீங்கள் சில சப்சிடிஸோ இல்லை ரிலாக்ஸேஷன்ஸோ நீங்கள் கொடுக்கும் போதோ ஆர் அதர்வைஸ் டியூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வென் தேர் இஸ் சம் ரிடக்ஷன் ஆஃப் அமௌண்ட், ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ லேண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும் போது நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ லேண்ட் வேல்யூ எப்போ கம்மியாகும் அப்படின்னா வென் such type of activities happen. ஓகே, ஸோ அப்போது இந்த காம்போசிட் வேல்யூ இல்லை இந்த மார்க்கெட் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தட் இஸ் ரிடக்ஷன் ஆர் அதர்வைஸ் நீங்கள் தட் இஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா யூ ஸ்டார்ட் பையிங் தி ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அப்போது டியூரிங் த செப்டம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா the department, that is the registration department as well as the revenue department, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, they framed a proper guidelines. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா இப்படி தட் இஸ் எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்கணும், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அதோட ரேட் இவ்வளோ, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் ஒன் ஆஃப் தி ரீசன்
ஓகே ஸோ த பீப்புள் ஹேட் அன் ஐடியா அபவுட் த பர்டிகுலர் ஏரியா. ஒவ்வொரு ஏரியாவில் லேண்ட் வாங்கினா எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தே அனலைஸ்டு டுவர்ட்ஸ் தட் அண்ட் தென் தே பிளான்டு. அவங்க அதை வந்து பிளான் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இம்மீடியட்டாக அந்த மார்கழி மாதம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக அந்த ஃபர்ஸ்ட்டு ஆஸ்பீஷியஸ் டேயில் தை மாதம் அவங்க வாங்கிறதுக்கான சான்சஸ் ஆப்வியஸாக கிடைச்சிருக்கு. கிளியர்? ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஸோ காம்போசிட் வேல்யூ பேசிக்காக அந்த கைட்லைன்ஸ் ஒரு பெரிய இம்பேக்டை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் நோன் டு மெனி. வெளியிலேருந்து மேலாப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது ஆஸ்பீஷியஸ் டே அண்ட் தென் ஹெல் டவுன் தட் இஸ் பீரியட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் த பேசிக் திங் இஸ் பீப்புள் கெயின்ட் ஐடியா டுவர்ட்ஸ் திஸ் காம்போசிட் வேல்யூ where the department has framed the proper guidelines. So ஒரு proper guidelines அவங்க frame பண்ணி கொடுத்தனால these guidelines helped people to analyze about the land value and the property value and the market value of the that is land or apartments over the particular area. So they started getting they prepared to get the product. They had a time gap. அதாவது செப்டம்பர் மாதம் அவங்க கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. அக்டோபர் நவம்பர் தே ஹேட் அ டைம் கேப் டு ஃப்ரேம் திங்ஸ். அதாவது இதை வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்க்கான டைம் கிடைச்சிது. ஃபைனலி ஆன் த ஆஸ்பீஷியஸ் டே தே பாட் த ப்ராப்பர்ட்டி. கிளியர்? எஸ்? ஓகே. ஸோ இந்த நியூஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இதில் நியூஸ் படித்தா தானே மேம்? ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நியூஸ் போட்டால் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு வா. அப்போ தான் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். சரியா? ஸோ மற்ற ஜென்ரல் நியூஸை விட இந்த மாதிரியான ரெவென்யூ இப்படி இதுக்கு ரிலேட்டடான நியூஸஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க.